அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, பிடிச்ச யாழ்ற தேர்றது தான் பெரிய ஒரு வரப்பிரசாதம். உங்களுடைய கேள்வி என்ன? நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. கடன் பிரச்சனை எப்போ தீரும்? கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக நான் எப்போ இருப்பேன்? இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நானுன்னு விட்டு ஒரு மண்ணு மனை இடம் வாங்கி ஒரு சொந்த வீட்டில் எப்போ வாழக்கூடிய நேரம். இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பே. கிட்டத்தட்ட இந்த 7.5 வருட காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, வாங்காத கடனுக்கு வட்டியும் கட்டியாச்சு, செய்யாத தப்புக்கு பேரும் வாங்கியாச்சு. 2வது வந்து பார்த்தோன்னா, கட்டன்றதை கூட இருக்கிறவங்களே சில குழி பறித்து விட்டாங்க. குடும்பத்துக்குள்ளார ஒரு அமைதி நிம்மதின்றது இல்லை. இது எல்லாமே மாறக்கூடிய நேரம் மார்ச் 29க்கு மேலே. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறாரு. சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதியோட மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடியுது. சந்தோஷப்படணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். அது குடும்பஸ்தானத்திலே இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் என்னென்ன ஆகும்? கடன் சுமைகள் அதிகமாகும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ கடன் சுமைகள் அதிகமாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் மிச்சம் மின்னிச்சிருக்க முடியாது. அப்படியே மிச்சம் வச்சுருந்தாலும், இடம் வாங்கியிருந்தாலோ, வீடு கட்டியிருந்தாலோ, மண்மனை வாங்கியிருந்தாலோ, ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கியிருந்தாலோ, ஒன்று விரயம் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க, இல்லை அவசரப்பட்டுட்டுமான்ற குழம்பி போய் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே மாறப்போகுது மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். அதாவது இந்த 2025வது வருடத்தில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம், அதாவது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025வது வருடத்தில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், விருச்சக லக்னத்தில், குரு பகவானுடைய திசையில், அதாவது 327 டிகிரியில் தான் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் 10வது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்க்கும்போது மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி. நம்ம செய்கிற எல்லா வேலைகளுக்குமே அதிபதியே இந்த சனி தான். ஆனால் அந்த சனி பகவான் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா நிச்சயமாக நற்பலன்களை கொடுத்துருவார். ஆனால் அதே சனி பகவான் கெட்ட இடத்துல உட்காந்துட்டாருன்னா அது கெடுபலன் கொடுத்தே தீருவார், சரிங்களா? அப்போ இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய முதல்ல நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் அடங்கியது தான் இந்த மகர ராசி. அதாவது நம்ம ராசி ஒன்று தாங்க, நட்சத்திரங்கள் வெவ்வேறு இல்லையா? இப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா விரையச்சனி படாத பாடுபட்டீங்க. அடுத்தது 2.5 வருஷத்துக்கு ஜென்மச்சனி அவ்வளோ சித்திரவதைப்பட்டீங்க. இப்போ 3வது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 5 மாதமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பாத சனி அனுபவிச்சுட்ருக்குறீங்க. கிட்டத்தட்ட இந்த 7.5 வருட காலமாகவே படாத பாடு இல்லை, அவ்வளோ பாடுபட்டுருக்குறீங்க. கண்டதும் தண்டம் பண்ணி, கைப்பொருள் விரையம் பண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை, பிச்சை ஒன்று எடுக்கலை. அந்த மாதிரி நிலமை தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இந்த 7.5 வருஷமாக இருக்கிறீங்க. ஆனால் கடல்லையே நீங்கள் தாண்டிட்டீங்க. கரையை கடக்கிறதுக்கு இன்னும் ஒரே மாதம். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகுது பார்த்தீங்களா? இந்த சனி பெயர்ச்சி யாருக்கு எப்படியோ, ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா பிடிச்ச சனி நமக்கு போகுதே. இது 7.5 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது. அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம்.
ஏழரை ஆரம்பிக்கும் போது நம்ம சன்னியாசியாக இருந்தோம், சம்சாரியாகி குடும்பஸ்தனாகி குழந்தை குட்டி பிறந்து ஸ்கூலுக்கு பிடிச்சி கூட அனுப்புகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். நம்ம கஷ்டம் தரித்திரம் தீரலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த மார்ச் 29 சனி பயிற்சி ஆகிறாரு. சனி பயிற்சி மார்ச் 29 மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை முடியுது. சந்தோஷப்படணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார், அது குடும்பஸ்தானத்திலே இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் என்னென்ன ஆகும்? கடன் சுமைகள் அதிகமாகும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ கடன் சுமைகள் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் மிச்சம் மின்னிச்சிருக்க முடியாது. அப்படியே மிச்சம் வச்சுருந்தாலும், இடம் வாங்கியிருந்தாலோ, வீடு கட்டியிருந்தாலோ, மண்மனை வாங்கியிருந்தாலும், ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கியிருந்தாலோ ஒன்று விரயம் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க, இல்லை அவசரப்பட்டுட்டுமான்ற குழம்பி போய் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே மாறப்போகுது மார்ச் மாதம் 29 சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு. சூப்பராக இருக்கும். தைரியஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா நமக்கு ஒரு தெம்பு கொடுத்துருவார். நம்மளால் நல்லா இருப்போம், சம்பாதிப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு சேஃப்டி பண்ணுவோம், நல்ல ஸ்கூலில் சேர்ப்போம், நல்ல காலேஜ் சேர்த்து விடுவோம், நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்போம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்ப்போம். அந்த எண்ணமெல்லாம் நமக்கு கண்டிப்பாக உதயமாகும். சரிங்களா? அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு மார்ச் 29 வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை. சனி மாறிட்டாருன்னா முழுமையாக நல்லாயிருக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கும் அதே 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான் போய் 5ஆம் இடத்துல நட்பாக உட்காந்துருக்கிறார். அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு இது குறையில்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருந்து, ஏன்னா 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும். அப்போ இந்த 4 கிரகத்தில் ஒன்றாவது எதுவுமே இல்லாத 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்தால் நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ருண ரோக ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, அதாவது ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருந்தாருன்னா பணம் வரலன்னு சொல்லலாம், வருது, வரது தெரியுது, போகிறது தெரியல, அந்த மாதிரி காலகட்டம். ஆனால் இந்த 3ஆம் தேதி சுக்கிரன் வக்ரம் அடைகிறாரு. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வரல, அதே மீன ராசியில் வக்ரம் அடைஞ்சு அதே மீன ராசியிலே அவர் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் 3ஆம் தேதிக்கு மேலே. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் ரோகஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பிதுருஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் பகவானும் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இப்போ மீன ராசியில் தான். ஆனால் என்ன, சுக்கிரன் உச்சமாகி உட்காந்துருக்கிறாரு, புதன் பகவான் நீச்சமாகி உட்காந்துருக்கிறாரு. அப்போ கொடுக்குறவங்க கூட இருந்தால் கெடுக்கிறவங்க பக்கத்திலே இருக்கிறன்னு சொல்கிற மாதிரி சுக்கிரன் கொடுத்தாலும் கேது அதாவது இந்த புதன் பகவான் கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன்னா புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிட்டார் இல்லையா, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு நஷ்டம்தான். ரெண்டாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடை தான். இதை விட பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு பிரயோஜனம் இருக்காது. உங்கள்கிட்ட ஐடியா கேட்டுட்டு போவாங்க, உங்கள்கிட்ட யோசனை கேட்டுட்டு போவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்க முடியாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு மதுரை மேலே இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலமை தான். இதெல்லாமே ஒரு காலகட்டம் இருந்தாலும் 100% உங்களுடைய தரம் மாறணும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்கணும், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கணும். மொத்தத்தில் 4 காசு சம்பாரித்து மிச்சப்படுத்தி நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் உழைச்சி கேர் எடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட, ஆனால் இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா மாடு கறக்க போன குடிக்க இப்போ கரெக்டாக இருக்குது. ஏன்னா சூரியன் நட்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி, இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் நட்பானவர். அப்படி இருக்கக்கூடியவர் 15 தேதி வரைக்கும் கும்பராசியில் இருந்து 2ஆம் இடம் குடும்பத்துக்கு நல்லதை பண்ணுறாரு. 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு போய் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு போய் தெம்பு கொடுத்துட்றாரு. கடனை கட்டிடுவோம், வீடு வாசல் கட்டிடுவோம், வாங்கிடுவோம், இந்த இடம் கிரையும் பண்ணிடுவோம், நமக்கு நல்லது நடக்கும், நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், உடல் உபாதிகள் சரியாகும், மொத்தத்தில் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த தாட் உங்கள் மனசில் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே
அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, பிடிச்ச யாழ்ற தேர்றது தான் பெரிய ஒரு வரப்பிரசாதம். உங்களுடைய கேள்வி என்ன? நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. கடன் பிரச்சனை எப்போ தீரும்? கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக நான் எப்போ இருப்பேன்? இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நானுன்னு விட்டு ஒரு மண்ணு மனை இடம் வாங்கி ஒரு சொந்த வீட்டில் எப்போ வாழக்கூடிய நேரம். இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பே. கிட்டத்தட்ட இந்த 7.5 வருட காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, வாங்காத கடனுக்கு வட்டியும் கட்டியாச்சு, செய்யாத தப்புக்கு பேரும் வாங்கியாச்சு. 2வது வந்து பார்த்தோன்னா, கட்டன்றத கூட இருக்கிறவங்களே சில குழி பறித்து விட்டாங்க. குடும்பத்துக்குள்ளார ஒரு அமைதி நிம்மதின்றது இல்லை. இது எல்லாமே மாறக்கூடிய நேரம் மார்ச் 29க்கு மேலே கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.